அண்ணன் ஃபீல் பண்ணதை பார்த்து நம்ம கார்த்திக் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ புலிமூட்டைக்கு எதுனா ஒன்று பண்ணி ஆகணும், இந்த வண்டியை எப்படி நம்ம வந்து இப்போ மீட்டு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம கார்த்திக் வந்து இப்போ சூப்பரான வேலையை செய்கிறாரு. அதே மாதிரி இங்கே இப்போ ரம்யாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம கார்த்திக் வந்து இப்போ இத்தனை நாளாக எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை என்னைக்காவது ஒரு நாள் ரம்யா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி தான். ஆனால் இப்போது தன்னை வந்து கொடுமை பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் தன்னோட பொண்டாட்டியான அன்னத்தையும் வந்து இப்போ கொடுமை பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறான்னா இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கடைசியில் வந்து இப்போ கார்த்திக் வந்துட்டு அந்த வண்டியை, அதாவது அன்னத்தோட உயிருக்கு உயிரான வண்டியை வந்து இப்போ மீட்டு கொடுக்குறாரு. அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அதையும் தாண்டி அன்னத்தோட சந்தோஷத்துக்காக வந்து இப்போ போராடுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வந்து இப்போ உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அன்னத்துக்கு அந்த வண்டியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆக ஆரம்பிச்சிருது. தன்னோட உயிரியை வந்து இப்போ திருப்பி கொடுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இப்போ சந்தோஷப்படுறாங்க. அதை பார்த்து நம்ம கார்த்திக் ரொம்ப ஹாப்பி ஆகிறாங்க. இது வந்து இப்போ ரம்யாவுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ரம்யாவை நம்ம கார்த்திக் சும்மா விட போகிறது கிடையாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ